இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, போர் என்று வரும்போது ஒரு நாட்டிற்கு உள்ளே செல்லக்கூடியது டாங்கியல் என சொல்லக்கூடிய பெரிய அளவிலான கேனான் என்று சொல்லலாம். கேனான் என்பது துப்பாக்கிகள் என்று கூறுகிறோம். ஆனால் டாங்கியல் என்பது மிக பெரிய அளவிலான அதிகமான ஆயுதங்களை கொண்டுள்ள ஒரு வாகனம், போர் வாகனம் டாங்கியல் என்று கூறுகிறோம். உதாரணமாக நம்ம நாட்டிற்கு சீனாவின் டாங்கிகளோ அல்லது பாகிஸ்தான் நாட்டின் டாங்கிகளும் போரின் போது உள்ளே வந்து நம்ம நாட்டினை பிடிக்க முற்பட்டால் அந்த டாங்கிகளை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த தருணத்தில் நமது டாங்கிகளை அனுப்பியும் அந்த டாங்கிகளை தாக்கி அழிக்க முடியும். ஆனால் இரண்டு டாங்கிகளும் நேருக்கு நேர் மோதும் போது அதிகமான உயிர் சேதம் ஏற்படும். ஆகவே எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த டாங்கிகளை அழிப்பதற்காக நமது இந்திய இராணுவம், இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் புதியதாக மிசைல் ஒன்றினை கண்டுபிடித்துள்ளது. நண்பர்களே, புதிய மிசைல் ஒன்றினை சோதனை செய்துள்ளது. அதை பற்றிய விவரங்களை இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் நண்பர்களை வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, நேற்று 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் நாள் அன்று நமது DRDO நிறுவனம் புதிதாக நாக் மார்க் 2 என்ற மிசைல் ஒன்றினை சோதனை செய்துள்ளது. நண்பர்களே, நாக் என்றால் நாகா என்ற அர்த்தம், கோப்ரா என்ற அர்த்தம். இந்த மிசைல் என்ன செய்கிறது என்றால் எதிரில் வரக்கூடிய டாங்கிகளை உடைத்து எறியக்கூடியது. மிக மிக துல்லியமாக 90% அளவிற்கு அந்த டாங்கிகளை அழிக்கும் என்று நேற்றைய சோதனையில் கண்டறிந்துள்ளனர். நண்பர்களே, இந்த நாக் என்ற மிசைலானது சாலிட் புரப்பலண்ட், அதாவது திட எரிபொருள் நிரப்பப்பட்ட ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணையில் 8 கிலோ அளவிற்கான வார்ஹெட் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த நாக் என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை பல வருடங்களாக இந்தியாவில் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. 13/1/2025ஆம் அன்று நாக் மிசைல் சோதனை செய்யப்பட்டது. நாக் மார்க் 2 என்ற மிசைல் இது கவச வாகனத்திலிருந்து சோதனை செய்யப்படுகிறது. ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. கவச வாகனத்திலிருந்து செல்வதை பார்க்கலாம். ஆகவே நமது நாட்டை பாதுகாப்பதற்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் பார்டர்களில் நாக் மிசைல்கள் பயன்படுத்த தயாராக உள்ளன. இந்த நாக் ஏவுகணையில் என்ன இருக்கிறது என்றால், நாக் ஏவுகணை பல வகைகளாக நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, தரையிலிருந்து ஏவி எதிரில் வரக்கூடிய டாங்கிகளை எதிர்ப்பது. இரண்டாவதாக, பெரிய பில்லர் மாஸ்ட் ஒன்றினை நிறுவி அவற்றில் இருந்து இந்த மிசைல்களை அனுப்பி எதிரில் வரக்கூடிய டாங்கிகளை அளிக்கலாம். இந்த படத்தை பாருங்கள். இதுதான் மிசைல் கேரியர் வெஹிக்கிள். இவற்றில் 6 எண்கள் நாக் மிசைல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கேரியர் வெஹிக்கிளை ஓட்டிச் செல்லக்கூடிய இராணுவ வீரர் எதிரில் வரக்கூடிய டாங்கிகளை அழிப்பதற்காக இவற்றை பயன்படுத்த முடியும். தேவையான அளவிற்கான இந்த மிசைல்கள் இந்த வாகனத்திலேயே உள்ளே வைத்திருக்கும் அளவிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, அதற்கடுத்ததாக நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பிரசாந்த் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர், இவற்றிலிருந்து இந்த மிசைல்களை பொருத்தி நமது நாட்டிற்குள் உள்ளே நுழைய இருக்கக்கூடிய அனைத்து வகையான டாங்கிகளையும் இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம், அந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டுள்ள நாக் வகை மிசைல் மூலம் அவற்றை தாக்கி அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தீர்களானால், ட்ரைபாடில் பொருத்தப்பட்ட இந்த மேன்பாடு என்று சொல்லக்கூடிய தரையிலிருந்து ஏவக்கூடிய இந்த மிசைலை வைத்து எதிரில் வரக்கூடிய டாங்கிகளையும், சற்று அருகில் பறக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் குரூஸ் மிசைல்களை கூட இந்த மிசைலை வைத்து தாக்கி அழிக்க முடியும் என்று கூறுகிறார்கள்.
இந்த மிசைலானது மணிக்கு 828 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த மிசைல் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்ற ஒரு சிஸ்டம் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்றால் என்ன என்பதை தற்போது நீங்கள் படத்தில் பார்க்கலாம். இந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இந்த மிசைலில் பொருத்தப்பட்டுள்ளதால் இந்த மிசைல் செல்லும்போது எதிரில் வரக்கூடிய இலக்குகள், அதாவது ஒவ்வொரு பொருளுமே தனது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கதிர்களை வெளியே அனுப்பி கொண்டே இருக்கும், எந்த பொருளாக இருந்தாலும். ஸோ இந்த மிசைல் செல்லும்போது எதிரில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பொருளிலிருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் கதிர்களை தன் உள் வாங்கி, ஏனென்றால் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியானது டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் என்ற 2 வகையான அமைப்புகளை கொண்டிருக்கும். இந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் சிஸ்டத்திலிருந்து கதிர்கள் வெளிச்சென்று எதிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருளுமே ஆராயப்படும். அந்த பொருளிலிருந்து திரும்பி வரக்கூடிய கதிர்களை ரிசீவர் பெற்று என்னென்ன பொருட்கள் எதிரில் இருக்கின்றன என காட்டி கொண்டிருக்கும். ஆகவே எந்த பொருளை நாம் அழிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தால் போல் நாம் இந்த மிசைலை லாக் ஆன் செய்துவிட்டால் அதை நேரடியாக மிசைலானது அந்த இலக்கினை சென்று தாக்கும். அது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்காக இருந்தாலுமே இந்த மிசைல் சென்று தாக்கும் அளவிற்கு ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்ற அமைப்பு இந்த மிசைலில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆகவே எதிரில் வரக்கூடிய இலக்கினை நாம் லாக் ஆன் செய்து இந்த மிசைலை அனுப்பிவிட்டாலோ அல்லது மிசைலை அனுப்பிவிட்டு அதை அனுப்பக்கூடிய படங்களை வைத்து எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அதை லாக் ஆன் செய்தாலும் அது அந்த இலக்கினை சென்று தாக்கும். நண்பர்களே, இந்த நாக் மிசைலை வேற எந்த விதமான எதிர் நாட்டு டிஃபென்ஸ் சிஸ்டமும் தடுக்க முடியாத அளவிற்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடிய, மிக எளிதாக செல்லக்கூடிய ஸ்டெல்தி கேரக்டர் உள்ள இந்த மிசைல் நேற்று நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது 3வது தலைமுறை நாக் மிசைல். இது எல்லா தட்பவெப்ப நிலையிலும் வேலை செய்யக்கூடியது என்று கூறுகிறார்கள். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் என்று சொல்லக்கூடிய மிசைல் வகையை சேர்ந்தது. மிசைலானது நாம் ஏற்கனவே இதை மார்க் 1 என்ற மிசைலான தயாரிக்கப்பட்டு கவச வாகனங்களில், கேரியர் வாகனங்களில் பொருத்தப்பட்டு ஏற்கனவே லடாக் பகுதிகளில் பாகிஸ்தான் மற்றும் சைனாவை நோக்கி பயன்படுத்தும் வகையில் நாம் ஏற்கனவே தயாராக வைத்துள்ளோம். நண்பர்களே, அவற்றில் IIR என்று சொல்லக்கூடிய இமேஜ் இன்ஃப்ராரெட் சீக்கிங் என்ற ஒரு அமைப்பு மட்டுமே இருந்தது. அதனை நீக்கிவிட்டு தற்போது ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்ற சிஸ்டத்தை பயன்படுத்தியுள்ளதால் இதனுடைய தாக்கும் திறன் மிக மிக துல்லியமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதால் மிக விரைவில் நமது இராணுவத்தில் இந்த மார்க் 2 என்ற நாகா மிசைல் விரைவில் சேர்க்கப்பட உள்ளது. நண்பர்களே, இந்த நாகா மிசைல் சம்பந்தமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தகவல் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்வீர்கள். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.